நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்பராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். வரவை அறிந்து செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் ஏப்ரல் மாதத்துல 10ஆம் வீட்டிலையும் ராசிக்கு லாபஸ்தானத்திலையும் பயணம் செய்யறதால உங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் உத்தியோகத்திலலாம் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. 7ஆம் வீட்டுல சனி கேதோட இணைஞ்சு அமர்ந்திருக்கிறாரு. குரு பகவான் 7ஆம் வீட்டிலிருந்து உங்க ராசியை பார்க்கறது சிறப்பான அம்சம். திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே வீடு தேடி வரும். வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளிலும் வரும்பொழுது நீங்க சேமித்து வச்சுக்கிறது நல்லது. சுக்கிரன் உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல உச்சம் பெற்று அமர்வதால பணி செய்ய இடத்துல உற்சாகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வேலைக்கு ஏத்த வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை விஷயமா வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. உங்களுடைய மனதுல நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்திலிருந்து மாதத்தின் முதல் பகுதியிலேயே மீனராசிக்கு சுக்கிரன் போறாரு. சுக்கிரனுக்கு மீனராசி அப்படின்னு உச்ச வீடு. அவர் ஏற்கனவே மீனத்துல இருந்து புதனோடு இருக்கும் புதனோடு இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. மகிழ்ச்சிக்குரிய செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு சேரும். சிக்கல்களும் சிரமங்களும் இதுவரைக்கும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இனிமேல் படிப்படியா குறையும். உங்களுக்கு திடீர் வரவு உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அசையா சொத்துக்கள்லாம் முதலீடு செய்யறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆற்றல் மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வரும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. பொருளாதாரமும் நல்ல உச்சநிலையை பெறும். ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகிய மூன்றும் உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. ராகு மற்றும் சூரியன் 10ஆம் வீட்டுல இருக்கிறது உங்களுடைய தொழிலுக்கு நல்லதல்ல. ஒரு சில நேரத்துல இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். 11ஆம் வீட்டுல வக்ர புதனோடு குரு உங்க வருவாயை உயர்த்துவதில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இந்த நேரத்துல உயரதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உத்தியோகத்துல. அதனால பணிகள்ல எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்க பொருள்படுத்தாம தடைகளையும் தாண்டி முன்னேறி சொல்லுவீங்க. உங்களுக்கு சக பணியாளர்கள்லாம் உதவியா இருப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் தொடக்கத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய செயல்திறன் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும். உங்களுடைய சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து அதிகரிக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் புதன் மற்றும் குரு மாதத்தின் தொடக்கத்துல 5ஆம் வீட்டை பார்க்கறாரு. அதனால குழந்தைகள்லாம் கல்வியில சாதனை அப்படிங்கிறது பெறுவீங்க. சாதனை அப்படிங்கிறது புரிவீங்க. எப்போதும் படிப்புல உற்சாகமாவே செயல்படுவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் நல்ல முயற்சி, கடுமையான உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க வேலை செய்யும் வேகம் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மாதத்தின் 2ஆம் பகுதியில
10ஆம் வீட்டுல ராகு சூரியன் சுக்கிரன் கேது ஆகிய 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டிற்குள்ள நுழைந்து வக்கர புதனோடு எல்லா கிரகங்களும் 4ஆம் வீட்டை பார்க்கறதால குடும்ப வாழ்க்கையில கோபம் அப்படிங்கிறது உச்சத்துல இருக்கும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். நீங்கள் அவர் மீது காட்டும் அக்கறையே பல வழிகளிலும் அவரை குணப்படுத்தும். அதனால மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரும். செலவுகளும் அதிகரிக்கலாம். கவனமாயிருங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். காதலர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான மாதம். உங்களுடைய முழு அன்பையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதல் செவ்வாய் 10ஆம் வீட்டுக்குள்ள நுழைய போறாரு. 10ஆம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 5ஆம் வீட்டுக்குள்ள வரும்போது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். மாதத்தின் தொடக்கத்துல வாழ்க்கை துணையால சில நல்ல பலன்கள் உண்டு. நீங்க அவருடைய பெயரிலேயோ அல்லது அவரோடு கூட்டு சேர்ந்து எந்த ஒரு தொழில் நடத்தினாலும் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய சமூகத்துல நண்பர்களோட வட்டாரம் அப்படிங்கிறது விரிவடையும். மாதத்தின் தொடக்கத்தில் குருவும் புதனும் 11ஆம் வீட்டில் அமர்வதால 9ஆம் வீட்டில் இருக்கும் சனியையும் 11ஆம் இடத்துல பார்க்கறதால வருமானத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு. குரு இந்த மாதம் முழுவதுமே உங்க வீட்டில் இருக்கிறாங்க. அதனால நிதி நிலைமை நீங்க வியக்கத்தக்க வகையில இருக்கும். 9ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இணைவதால 10ஆம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் இணையறத்தாலையும் உடல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் முதுகுவலி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் சோர்வை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிக உணவுல சேர்த்துக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக்கிறது நல்லது. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே உங்களுடைய இலக்கை அடையறதுக்கு அனைவரோட ஆதரவும் இந்த மாதத்துல கிடைக்கும். திருப்தி அளிக்கக்கூடிய வகையில உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. வீடு, நிலம், வாகனம், சொத்து வாங்கலாம் இந்த மாதத்துல நீங்க திட்டமிடலாம். தொழில் ரீதியா உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாவும் சிறு சிறு பயணங்கள்லாம் நீங்க சென்று வருவீங்க. இந்த காலகட்டத்துல கடின உழைப்பும் உங்களுடைய அர்ப்பணிப்பு திறனும் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். உங்களுடைய கணிசமான வளர்ச்சி இந்த மாதத்துல கிடைக்க போகுது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கான சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு மனதை ஒருமுகப்படுத்தணும். அதற்கு தியானம், மூச்சு பயிற்சி இதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமா இருந்தாலே சில நல்ல முடிவுகளை உங்களால எடுக்க முடியும். இந்த ஏப்ரல் மாதம் தொழில் மூலம் நல்ல முன்னேற்றம், தொழில் மூலம் நல்ல லாபம், நிதி வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். திடீர் வருமானம் கூட வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீண்ட காலத்திற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இது உதவும். உங்களுடைய சேமிப்பையும் செல்வத்தையும் மேம்படுத்தி கொள்ள இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. வீடு, நிலம், வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதெல்லாம் நீங்க பணத்தை முதலீடு செய்யலாம். எதிர்காலத்துல குறிப்பிடத்தகுந்த வருமானத்தை இது கொடுக்கும் அப்படின்னு நீங்க நம்பலாம். புதிய வளர்ச்சி உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வெற்றி அடைவதற்கும் நிதி வளர்ச்சிக்கு ஆதரவையும் உங்களுக்கு கொடுக்கும். ஏப்ரல் மாதம் மிதுனராசிக்காரர்கள்லாம் வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே வந்து சேரும். உங்களுடைய சாதனைகள் மூலம் இது எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த கால கஷ்டங்களை எல்லாத்தையும் சமாளிச்சு தொழில வளர்ச்சி அடைவீங்க. எந்த விதமான சிரமங்களா இருந்தாலும் அதை தவிர்ப்பதற்கும் பிறரோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கும் உங்களுடைய பணியிடத்து சூழல் சிறப்பாக இருக்கும். வயதானவர்களிடமிருந்து ஒரு எல்லை வகுத்து பழகிறது நல்லது. மாணவர்கள்லாம் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் இலக்குகளை அடைவதற்கும் இந்த மாதம் மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிதுனராசி மாணவர்கள்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நல்ல பெயர் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதம் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வருது ஏப்ரல் மாதத்தில். அந்த சனி பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அம்பாளையும் வெளிப்பட்டுட்டு வந்தாலே உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி முருகப்பெருமானை என்னாலும் மறக்கவே வேண்டாம். மிதுனராசிக்காரர்கள் முருகப்பெருமானின் திருவடிகளை நீங்கள் சரணடைந்தாலே உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு தைரியமும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.